ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரிவ்யூ 360. நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறது லெனோவோ ஐடியா டேப் ப்ரோ. ஸோ இந்த டேப்பை பற்றி சொல்லணும்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக்சுவலாக இந்த டேப் என்ன ரீசெண்டாக வாங்கினோம்னா, யூஸ்வலாக நம்ம யூடியூப்ல எடிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கு பெஸ்டான டேப்பு அண்டர் 30K பட்ஜெட்டில் டாப் 10ல் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேப்பு லெனோவோட இந்த ஐடியா டேப் ப்ரோ தான். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம லெனோவோ டேப் அன்பாக்ஸ் பண்ணுறது என்னோட ஒய்ஃப் தான், பார்த்துக்கோங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ எடுத்தோடனே நமக்கு டேப் தான் இருக்கு. டேப் பார்த்தீங்கன்னா 12.7 inches எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்கு கண்டிப்பா. அண்ட் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கும் இருக்கு. நான் வாங்கியிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ROM. ஸோ என்னோட எடிட்டிங் ஒர்க் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்காக இது கொஞ்சம் நல்லா இருக்கு. 400 nit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல பிரைட்னஸாக, இண்டோருக்கு நல்ல பிரைட்னஸாக இருக்கும். ஓகே, வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ எஸ் பென் கொடுத்துருக்காங்க. எஸ் பென் யூஸ்வலாக எந்த ஒரு டேப்லையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எஸ் பென் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 6000 அரௌண்ட் விற்கிறாங்க இப்போ. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் அப் டு 1TB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்டபிள் மெமரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சில புக்லெட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா நிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ் பென்னுக்கு சப்போஸ் ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 45 watts சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். 10,200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரிங்க. அப் டு 12 hours வரைக்கும் நம்ம பேட்டரி ஸ்டாண்ட் பை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 days வரைக்கும் எனக்கு ஸ்டாண்ட் பை இருக்கு. யூசேஜில் பார்த்தீங்கன்னா அப் டு 10 hours வரைக்கும் நான் யூசேஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. ஸோ நான் வாங்கியிருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ROM அண்ட் Android 15ல ரன் ஆகுது. Dimensity 8300 கொடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ராசஸருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்ல நான் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வீடியோஸ் பார்க்கறதுக்கும் HDRல வீடியோஸ் பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு. யூசேஜுக்கும் நல்லா இருக்கு. உள்ள இண்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ரைட்டாவே இருக்கு. ஸோ 4 பக்கம் JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க யூஸ் பண்ணும்போது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கீபோர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்னெட்டிக் ஹோல்டர் இருக்கு. நம்ம எஸ் பென்னை இங்கேயே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். சைடில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பேக் சைட்லையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டேப் வாங்குறப்பவே சேஃப்டிக்காக ஒரு ட்ரெண்டி பேக் கேஸ் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் அது. இதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.